அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகுளுந்து பொரியவும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. அது கூடவே வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகா போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் வந்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். அவரைக்காய் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அந்த அவரைக்காயில் தண்ணி விட்டதெல்லாம் வற்றிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் ஊற்ற வேணாம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேகவும் அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வந்து ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், காயில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வற்றி காய் நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் அவரைக்காய் பொரியல். சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம். அதுக்கடுத்து வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ மேலாப்பில் தூவி விட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் பூ நல்லா சேர்த்தாச்சு. அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டால் ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.